ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 7 இன்ச் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு எல்லா இடத்துலையும் பட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் நான் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேண்ட் பிளெண்டரை வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு போல் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். மஞ்சள் கலரில் இருக்க முட்டை வந்து நல்லா லைட் எல்லோவாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா நுரப்பொங்க அடித்து எடுத்துக்கணும். இப்போது 1 கப் போல் பவுட்ரு பண்ண சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். ஒரே தான் மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா விஸ்க் வச்சு கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா அடிச்சிருக்கேன். நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது போதும். இப்போ இதில் நம்ம மாவு பொருள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் போல் மைதா மாவு எடுத்துக்கிறேன். 3/4 கப் போல் கொக்கோ பவுடர், டார்க் கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 பிஞ்ச் போல் உப்பு சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் 50 கிராம் போல் பட்டர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ், 3 ஸ்பூன் போல் ரீஃபைன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் போல் பால், அதையும் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால். இதை இப்போது ஒரு விஸ்கு வச்சு நம்ம ஜென்டலாக மிக்ஸ் பண்ண போகிறோம். மாவு பொருள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. லேசாக பட்டும் படாமல் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் போல் கொதிக்கிற சுடு தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஏன்னா மொத்தமாக நம்ம சேர்த்துட்டோம்னா மாவு வந்து கொஞ்சம் வெந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். சாக்லேட் கேக் பார்த்தீங்கன்னா அதோட பேட்டர் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்பேச்சுலோ வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. என்ன தான் நம்ம விஸ்க் வச்சு பீட் பண்ணாலும் லேசாக அங்கங்கே மாவு இருக்கும். அதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் இந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். ஓவனை வந்து 180 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்குள்ளே ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா டேப் பண்ணிக்கலாம். ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம டீமோல்டு பண்ணிட வேண்டியதான். நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுங்க. சூடாக இருக்கும்போது எடுத்துடாதீங்க. இப்போ நம்ம மேலே இருக்கிற பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய சாக்லேட் கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா சாக்கோ சிப்ஸ் அதுமாரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது கட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஐசிங் பண்ணுறீங்கன்னா மேலே இருக்க லேயர் மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சாக்லேட் கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு.
அடித்து காட்டுறேன். ரொம்ப ஃபட்ஜியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.